அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் டூர், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் டிப்ஸு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா ஃப்ரிட்ஜ் டூரை விட இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஐடியாவும் கிடைக்கும். வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். இந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஒரு சின்ன ஃப்ரிட்ஜோட டூரும் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஓட்டை உடஞ்ச ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஏன்னா நிறைய இது உடஞ்சிருந்துச்சு. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கலனா. அந்த ஃப்ரிட்ஜை நான் வச்சுருக்கும் போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்ல பெருசாக இருக்கணும், கண்டிப்பாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். ஏன்னா எது வாங்கினாலுமே கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் பெருசாகவே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கணும், நான் வெயிட் பண்ணி வாங்கினாலும் நல்லதாக வாங்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய மைண்ட் செட்டு இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து நான் சிங்கிள் டோர் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கான ரீசனை நான் இப்போ வந்து சொல்கிறேன். கிச்சனுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா பெண்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற நேரங்களில் நான் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம கிச்சனில் தான் இருப்போம் இல்லையா. அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனில் இந்த திங்ஸ் வாங்குகிற ஒரு சின்ன கண்ணாடி ஜார், ஒரு தட்டு, டம்ளர், இந்த மாதிரி எது வாங்கினாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாங்கும் போதே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். இதுக்கு முன்னாடி வாங்கின ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணியிருப்போம். நல்லா தான் இருக்குது, எந்த ரிப்பேரும் ஆகலை. சின்ன சின்ன அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வைக்கிற செல்ஃப் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக உடஞ்சிருச்சு. கொஞ்சம் எங்களுக்கு பத்தலை, பெரிய பெரிய பாத்திரங்கள் வைக்கும் போது பத்தாத மாதிரி இருந்துச்சு. நினச்ச மாதிரி ஆர்கனைசர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பாக்ஸை தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே வந்து காய்கறி ட்ரேயில் வைக்கிறதுக்காக. லாஸ்ட்டாக நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன், எந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன், எப்படி அடுக்கி வச்சா கெட்டு போகாதுன்றதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக அது வந்து புரியும். நியூ ஃப்ரிட்ஜாக இருக்கிறதுனால எதை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கல. நான் மாற்றி வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் இது வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் சிலதை மாற்றி நான் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் டபுள் டோர் வாங்காமல் சிங்கிள் டோர் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டோருன்னு இருக்கும் போது ஃப்ரீசரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த இது இருக்கும். ஃப்ரீசர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னா, எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரீசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஃப்ரீசர் நான் அதிகமாக நான்வெஜ் வைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீசர் அதிகமாக நான் யூஸ் பண்ணது இல்லை. அதனால் எனக்கு அந்த ஃப்ரீசர் பார்ட் வந்து எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட்டை நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக கரண்ட் பில்லு ஆகக்கூடாதுன்னு ஹஸ்பண்டும் நானும் முடிவு பண்ணும்போது 5 ஸ்டாராக நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாக வரும். எந்த அளவுக்கு ஸ்டார் கூட இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் பில்லு கம்மியாக வரும். ஆனால் ஸ்டார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மல் 2 ஸ்டார் 3 ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் தான். நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய சர்ச் பண்ணி நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜை நான் சூஸ் பண்ணேன். இதே ஃப்ரிட்ஜ் தான் நீங்கள் வந்து வாங்கணும், இது வாங்கினா தான் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்ல வரல. நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் தான் தெரியும். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதோட அளவுகளை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் அந்த சின்ன ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் வந்துச்சு. இதில் வைக்கும் போது எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. ஆனால் அதில் நிறைய ஆர்கனைசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆர்கனைசர் யூஸ் பண்ணலை. இதில் வந்து நிறைய இடம் வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இருக்க அதில் வந்து நம்ம ஏதாவது வைக்கணும்னு தான் தோணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து யோசித்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும். அந்த மாதிரி நான் சில பொருட்களை வந்து நான் யோசிச்சிருக்கேன். சில பொருட்களை நான் முன்னாடி ஃப்ரிட்ஜில் நான் புதுசாக வாங்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்ன நான் வந்து வைக்க வேணான்னு முடிவெடுத்தேன்றதை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 224 லிட்டர் எல்ஜி மாடல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெபிளைசர் வைக்கணும்னு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்டெபிளைசர் வாங்கியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன், எதை வைக்காமல் நான் தவிர்த்துருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரீசரில் முன்னாடி சொன்ன மாதிரி நான்வெஜ் தான் வைப்பேன். இப்போதைக்கு கருவாடு இருக்குது. இந்தளவுக்கு அதிகமாக நான் கருவாடு ஸ்டோர் பண்ணதில்லை. இடையில வந்து ராமேஸ்வரத்தில் இந்த கருவாடு நல்ல குவாலிட்டியில் கிடச்சனால வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டினா ரொம்ப கம்மியாக தான் கருவாடு நான் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் வைக்கிற பால் ட்ரே பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்துச்சு, நிறைய பொருள் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பால், தயிர் இந்த மாதிரி தான் நான் வைப்பேன்.
முன்னாடி இருந்த ஃப்ரிட்ஜில் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வெளியில இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே நான் வச்சுருவேன். பழங்கள வந்து உள்ளே வைக்கிறது இல்ல. இப்போ இடம் இருக்குன்றனால நான் பழங்கள வைக்கிறேன். பழங்கள வெளியில வைக்கிறத விட உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இடம் இருக்குன்றனால நான் உள்ளே வைக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 வாரத்துக்கு தேவையான காய்கறிகள நான் வாங்குவேன். இதில் நான் காய்கறிகள அதிகமாக ஸ்டோர் பண்ணுறது வெங்காயம், தக்காளி. அந்த தக்காளி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசர் வாங்கினேன். இது ஆன்லைனில் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கிலோ வரைக்குமே இந்த தக்காளி இது பத்துது. இப்போ வந்து நான் 1 கிலோ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா மாவுக்கு நம்ம ஒரு பெரிய செல்ஃப் வந்து ஒதுக்கி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு ஊற வச்சு வச்சுருக்கேன். மொளை கட்டிரும். அதனால் பழைய குழம்பு வைக்கிறதுக்காகவே இந்த இடம் வந்து ஒதுக்கியாச்சு. எப்பயுமே நம்ம பழைய குழம்பு எப்படியும் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த ஸ்பேஸை வந்து ஒதுக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டான பாக்ஸ் வந்து 3 பாக்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஒன்றில் கொத்தமல்லி, புதினா, இன்னொன்றுல லெமன், நெல்லிக்காவும் லெமனும் நாங்கள் வந்து அடிக்கடி ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுறனால அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன். கீழே வந்து ஃப்ரூட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபை ஒதுக்கியாச்சு. இதே பழங்கள் இதே காய்கறி தான் நான் அடுத்த வாரம் வாங்குவேனான்னு சொல்ல முடியாது. அடுத்த வாரம் வாங்கும்போது வேறு மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நான் வந்து மாற்றி கூட அடுக்கி வைக்கலாம். அதுக்கு கீழே வந்து சின்னதாக இடம் விட்ருக்கேன். இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை இது 3 வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டியாக மாவு வந்து 1 வாரத்துக்கு தேவையான மாவை ஒரே நாளில் அரைச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற மாவு புளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை அரைக்கும் போதுமே மொத்தமாக 1 வாரத்துக்கு தேவையானதை அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வாரத்தில் 2 தடவை அரைக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கிச்சனில் அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய இடம் வந்து மிச்சமாக இருக்குது. அதாவது மாவுக்கு அதிகமாக இடம் பிடிக்கும். இப்போ வாரத்தில் 2 நாள் அரைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வந்து நல்லாவே இடம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கிற இந்த வெஜிடபிள் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வச்சுருக்க இந்த சின்ன பேஸ்கெட்டு சின்ன பிளாஸ்டிக் இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடி தக்காளி கூட இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து இந்த 3 இது வந்துருந்துச்சு. அது கூட இந்த பிளாஸ்டிக்கில் நான் கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். வெஜிடபிள் ஒரு நாளைக்கு 2 பொரியல் பண்ணுறதுனால இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பீட்ரூட்டு வந்து போன வாரம் வாங்கினது, கத்திரிக்காய் வந்து போன வாரம் வாங்கினது. அதனால் கவரில் சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அது கெட்டு போகும்போது மற்ற பொருள் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். கீரை பக்கத்தில் வச்சுருக்கேன். கீரை பெரும்பாலும் முன்னாடி நாள் வாங்கி அடுத்த நாள் வந்து வைக்கிறது. ஆஞ்சி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பசங்களுக்கு ரெடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பொடலங்காவோ முருங்கைக்காவோ இந்த மாதிரி கூட வைக்கலாம். இடம் பெருசாக தான் இருக்குது. இப்போ தான் காய்கறி எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கனால ஃபுல்லாக தெரியும். அப்படியே வாரம் ஃபுல்லாக கடந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். இது கீழே ஆனியன் ட்ரேயில் நல்லா 2 கிலோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால் அதில் மாற்றிட்டேன். இப்போ டோர் பார்க்கலாம். மேலே முட்டை வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே இருக்குது. நான் முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை, அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறனால அதை நான் வைக்கல. அதனால் அது கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. வேறு ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலான்னு அதை ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். அதுக்கு கீழே தேங்காய்க்குன்னு ஒரு ட்ரே ஒதுக்கியாச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த ஏஜென்சிலாம் மில்கில் போட்டு கலந்து குடிப்போம். இது எப்போயுமே வீட்டில் இருக்கும். இதில் 3 ஃப்ளேவரில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அடிக்கடி சிந்தும், அதனால் இது தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற ட்ரேயை பார்க்கலாம். இந்த ட்ரே வந்து கொஞ்சம் பெரிய ட்ரே கீழே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டரு வாட்டர் கேனே வைக்கலாம். நல்ல பெருசாக கனமாக இருக்குது. தண்ணி யாருமே கூலிங் தண்ணி குடிக்காதனால இதில் வந்து நான் தண்ணி வைக்கல. இதில் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற சீரம் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ண தயிர் பாக்கெட், கோகோ பவுடர், கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இது எல்லாமே பழைய காளான் பாக்ஸை யூஸ் பண்ணது இருக்கும் இல்லையா, அதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சாயாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இந்த செல்ஃபில் இருக்குது. ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற சீரமோ அல்லது பவுட்ரோ இதெல்லாம் வந்து இதில் வைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ அதுக்கு கீழே இருக்கிற ட்ரேயை பார்க்கலாம். எப்படி இட்லி தோசை மாவை டப்பாவாக நான் ஆட்டி வைப்பேன் அப்படின்னோ, அதே மாதிரி இன்னொரு பழக்கம் என்னென்னா மசாலா, புளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுற பழக்கம் முன்னாடி இருந்துச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா அளவாக நான் வந்து யூஸ் பண்ணுறது. மசாலா பொடி அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. ரொம்ப மொத்தமாக அரைக்காமல் ஓரளவுக்கு ஒரு 6 மாதமோ அல்லது 5 மாதமோ வர மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது. வெளியில் வச்சுருக்கேன். அது போக உள்ளே வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடியும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்காகனா கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். டோரில் அதிகமாக கூலிங் இருக்காது, அதனால டோரில் இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கேன்.
நம்ம ஊரில் கிடைக்காத பொருளாக இருக்குது, நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற பொருளை அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால அளவாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயிட் கலர் கவரில் பார்த்தீங்கன்னா புளி தான் இருக்குது. புளியும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி வாங்கி வைக்காமல் கொஞ்சமாக அளவாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. தெரிஞ்சவங்க நல்ல புளியாக இருக்குன்னு கொடுத்தனால கொஞ்சம் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி விட இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணிட்டேன் பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணுற பழக்கத்தை. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது சின்ன பொருளை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இப்போதைக்கு நான் எதுவுமே ஸ்டோர் பண்ணலை. இதில் வந்து ஃப்ரிட்ஜில் கொடுத்துருந்தேன் அந்த முட்டை ட்ரேயை மட்டும் வச்சுருக்கேன், தொலைஞ்சு போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி, பழங்கள நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதிகமா. ஏன்னா, காய்கறி, பழங்கள் வந்து எங்க வீட்டு பக்கத்தில கிடைக்காது. கொஞ்சம் தூரம் போய் வாங்குற மாரி இருக்கும். வாரம் வாங்குறது பார்த்தீங்கன்னா, சந்தை போட்டா தான் வாங்க முடியும். அந்த சந்தை ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தான் போக முடியும். அதனால நான் வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி வச்சுருக்கேன். இதுவே உங்க பக்கத்திலே காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா, நீங்க டெய்லியும் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை கூட அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம தேவைக்கு தகுந்த மாரி பொருளை வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் தேவையில்ல. இந்த மாதிரி அளவாக ஃப்ரிட்ஜ் இருந்தாலே போதும். இதை விட சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தால் கூட நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு அதிகமாக செலவும் வேஸ்டேஜும் ஆகாது. இதில் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டது தான். நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா ரொம்ப புத்திசாலித்தனம் சொல்லி தப்பாக நினச்சது தான் இதுக்கான இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கான காரணம். தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சின்ன விஷயம் நினைக்காம இது வாழ்க்கையில் ஒரு பெரிய சேவிங், அது மாதிரி பெரிய டைம் சேவிங்காகவும் மணி சேவிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இதில் சொல்லியிருந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம மினிமலாக இருக்க கற்றுக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.